கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். இது உங்களுடைய இஸ்லாமிய பாதை சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு தலை சிறந்த திக்ரை கொண்டு வந்திருக்கோம். சும்மா ஒரு வார்த்தையில இருக்காது இந்த திக்ரு, ஒரு 7-8 வரிகள் வரும். ஆனா இந்த திக்ரை நீங்க இதுவரை ஓதி இருக்கவே மாட்டீங்க அப்படிங்கறத நம்ம உறுதியா சொல்ல முடியும். ஏன்னா இது ரொம்ப சிறப்புக்குரிய திக்ரு, ரொம்ப அரிய வகையான திக்ருன்னு சொல்லலாம். நிறைய பேத்துக்கு தெரியாத திக்ருன்னு சொல்லலாம். ஆனா இதனுடைய மகத்துவம் எந்த அளவுக்கு இருக்குன்னா, இதை ஓதிட்டா ஒரு நாள் முழுவதும் நீங்க என்ன இபாதத் செஞ்சாலும் சரி இதுக்கு ஈடாகாது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த திக்ரை ஒரு தடவை ஓதுறது நீங்க 24 மணி நேரம் இபாதத் செய்வதை விட சிறந்ததுன்னு அர்த்தம். அப்ப நீங்க பகலிரவு முழுவதும் நீங்க இபாதத் செஞ்சாலும் இதை மிஞ்ச முடியாதுன்னா இந்த திக்ரை தானே நீங்க முதல்ல ஓதணும். எத்தனையோ சூறாக்களை ஓதுறோம், எத்தனையோ திக்ருகளை ஓதி எத்தனையோ தடவையெல்லாம் ஓதுறோம், 1000 முறை ஓதுறோம், 2000 முறையெல்லாம் ஓதுறோம். ஆனா இதை நீங்க ஒரு தடவை ஓதுனா போதும். இந்த ஒரு திக்ரு ஒரு 7-8 வரி தான் இருக்கும். அந்த 7-8 வரியும் நீங்க ஒரு தடவை ஓதுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஒரு நிமிஷம் கூட ஆகாது. அதான் நம்ம சொல்றோம், ஒரு நிமிஷம் கூட ஆகாது. ஆனா உங்களுடைய தேவைகளை முன்வைத்து இதை ஓதி கேளுங்க. அந்த துவாக்கள் மறுக்கப்படவே படாது. ஏன்னா அதுல இருக்கக்கூடிய வார்த்தைகள் அவ்வளவு சக்தி வாய்ந்த வார்த்தைகள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே இரவு பகலை கூட மிஞ்சக்கூடியதாக இதை அறிவிச்சிருக்காங்க. அப்ப இரவும் பகலும் நம்மளால விழித்து இபாதத் செய்ய முடியாட்டினாலும் கூட இந்த திக்ரை கொண்டு நம்ம இபாதத் செய்த நன்மையும் பெற்று நம்ம என்ன பண்றோம், தேவைகளை நிறைவேற்றிக் கொள்றோம். அதுதான் ரொம்ப முக்கியம். நிறைய பேர் எனக்கு மறுமையில சொர்க்கத்துல உயர்ந்த படித்தரம் கிடைக்கிறதுக்காக துவா சொல்லுங்கலாம் கேட்டிருந்தீங்க. நான் பார்த்தேன். அப்பப்ப நம்ம போடும்போதே வீடியோல அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம சொல்லிட்டு தான் இருக்கிறோம். நான் 1-2 ரிப்ளை பண்ணியிருப்பேன் துவாக்கள். அது இல்லாம நம்மளுடைய எல்லா துவாக்களுமே பாத்தீங்கன்னா நம்ம இன்மைக்காக மட்டும் நம்ம செய்யறது கிடையாது. எல்லாமே மறுமையுடைய நோக்கத்தையும் சேர்த்தி தான் செஞ்சுட்டு இருக்கோம். நீங்க கவனிச்சு பாருங்க. நான் இப்ப இந்த வீடியோல என்ன வார்த்தை சொன்னேன்? இரவு பகல் நீங்க செய்வதை இபாதத்தை கூட மிஞ்சிடும் சொன்னேன். அப்ப என்ன அர்த்தம்? 24 மணி நேரம் நீங்க இபாதத் செஞ்சா கூட, தொழுதாலும் ஓதுனாலும் திக்ரு செஞ்சாலும் வர்ற நன்மையை விட இது அதிகமான நன்மையை கொடுக்கும் அப்படிங்கறது தான் நான் முதல்ல சொன்னேன். சொன்னதுக்கு அப்புறம் தான் இதை ஓதி விட்டு கேட்கக்கூடிய துவாக்கள் கபூலாக்கப்படும் சொன்னேன். அப்ப இது பார்க்கும்போது இந்த கபூலாக்கப்படும் அப்படிங்கிறது இந்த உலக தேவைக்கு, 24 மணி நேரத்துடைய நன்மையை கூட மிஞ்சிடும் அப்படின்னு சொல்றது மறுமைக்கானது. அப்ப ஒரு நாள் முழுவதும் எல்லா இபாதத்தை விட அதிக நன்மை நம்ம கணக்குல ஆட் ஆகுதுனாவே மறுமையில அதனுடைய கூலியை நம்ம கண்டுகொள்வோம். அப்ப மறுமைக்கான நன்மையும் கிடைச்சிருச்சு, இந்த உலகத்துக்கான தேவையும் நிறைவேற்றப்படுது. அதனால நீங்க கவனிச்சு பார்த்தாவே தெரியும், எல்லாமே நம்ம அந்த மாதிரிதான் சொல்லிட்டு இருக்கோம். அப்புறம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நம்ம ஓதக்கூடிய எல்லாமே பாத்தீங்கன்னா ஹலாலான விஷயங்களை தான் நம்ம ஓதுறோம். ஹலாலான ஒவ்வொன்றிலையுமே நன்மைகள் அதிகமானது. அதே மாதிரி எந்த ஒரு காரியத்தை இந்த உலகத்துக்கு நம்ம செஞ்சாலும் அது ஹலாலா இருந்தா அதுலயே உங்களுக்கு மறுமைக்கான நன்மை கிடைச்சிடும். அதனால நீங்க பொதுவாவே நீங்க செய்யக்கூடிய எந்த இபாதத்துமே தனியா நம்ம இந்த உலகத்துக்காக தான் செஞ்சுட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு நீங்க நினைக்காதீங்க. தொழுகையில ஆரம்பிச்சு நோன்புல ஆரம்பிச்சு எல்லாமே பாத்தீங்கன்னா மறுமையுடைய நன்மையும் அதுல கலந்துதான் இருக்குது. இப்ப நம்ம அந்த திக்ரை பார்க்கலாம். இதை நீங்க ஓதிக்கொள்ளுங்க. மொத்தமா இதுல 7 வரி இருக்கும். சின்ன சின்ன வரி தான். ஒரு தடவை பாத்தீங்கன்னா உங்களுக்கே புரிஞ்சு போயிடும். ஏன்னா திரும்ப திரும்ப வந்த வார்த்தையே தான் வரும். ஃபர்ஸ்ட் வார்த்தை என்னன்னு பாத்தீங்கன்னா, முதல் வரி லா இலாஹா இல்லல்லாஹு அதத மா ஹலக. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இதுல 2ஆ பிரிச்சிடலாம். என்ன 2ஆ பிரிக்கலாம்னு பாத்தீங்கன்னா, லா இலாஹா இல்லல்லா அப்படின்னு சொல்லக்கூடியது திக்ரு, நம்ம ஓதக்கூடிய அந்த களிமா. அதுக்கப்புறம் இந்த அததமா ஹலக்க அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அதை என்ன பண்றோம், வர்ணிக்கக்கூடிய வார்த்தைகள். அப்ப நம்ம சொல்லக்கூடிய இந்த 7 வரியிலையும் 2ஆ பிரிச்சுக்கோங்க. முதல் பாதி திக்ரா இருக்கும், 2ஆவது பாதி பாத்தீங்கன்னா அதை வர்ணிக்கக்கூடிய வார்த்தைகளாக இருக்கும். நம்ம எப்பயுமே என்ன பண்ணுவோம்னா, திக்ரு ஓதும் போது வெறும் லா இலாஹா இல்லல்லா மட்டும் ஓதுவோமா? ஆனா இதுல அந்த வர்ணிக்கக்கூடிய வார்த்தைகள் சேர்றதுனாலதான் இது இரவு பகலை விட மிஞ்சக்கூடியதா இருக்கு. எப்படி நம்ம வர்ணிக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் லா இலாஹா இல்லல்லானா என்னது? வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேற யாரும் இல்லை அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த ஒரு களிமாக்கே என்ன சிறப்பு இருக்குன்னு பாத்தீங்கன்னா, 7 வானத்தையும் 7 பூமியையும் ஒரு தராசுல வச்சாலும் இந்த களிமாவை ஒரு தராசுல வச்சா இந்த களிமா தான் கணத்துல அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஒரு தடவை அந்த வார்த்தையை சொல்றதுக்கு இவ்வளவு நன்மைகள் மறுமையில கிடைக்குது அப்படின்டா, இப்ப நம்ம இதை எப்படி வர்ணிச்சு சொல்றோம்னு பாத்தீங்கன்னா, வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை, அததமா ஹலக, அவன் படைத்த எண்ணிக்கை அளவுக்கு நான் அதை சொல்றேன் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதாவது நான் ஒரு தடவை லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்லல, அல்லாஹ் எத்தனை படைப்புகள் இந்த உலகத்துல படைச்சிருக்கானோ, எத்தனை வேணா படைச்சிருக்கலாம். நமக்கு தெரியுமா? தெரியாது. நமக்கு தெரிஞ்சது மனிதர்கள் தெரியும், அதுக்கப்புறம் விலங்குகள் தெரியும், செடி கொடின்னு தெரியும், மிச்சதெல்லாம் என்னென்னலாம் இருக்குதுன்னு நமக்கு தெரியாது. அப்ப அத்தனை படைப்புகளுடைய எண்ணிக்கை அளவுக்கு நான் லா இலாஹா இல்லல்லான்னு சொல்றேன் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப அத்தனை எண்ணிக்கை அளவுக்கு நமக்கு நன்மைகள் எழுதப்படும். இதனுடைய நன்மையை நீங்க வார்த்தையால விவரிக்கவே முடியாது. அப்ப நம்ம காலம் பூரா லா இலாஹா இல்லல்லாஹ் ஓதுனா கூட இத்தனை எண்ணிக்கை அளவுக்கு நம்மளால ஓத முடியாது. இந்த ஒரு வார்த்தையிலேயே நம்ம அந்த நன்மையை பெற்றுக்கொள்றோம். அடுத்தது 2ஆவது வரி பாருங்க. லா இலாஹா இல்லல்லாஹு மில்அ மா ஹலக
அப்படின்னா என்ன அர்த்தம்னா முதல்ல வந்து அததமா ஹலக்க பார்த்தோம். இப்ப மில் அமா ஹலக்க பார்த்தோம். மில் அனா என்ன அர்த்தம்னா மிகைக்கக்கூடிய அளவுன்னு அர்த்தம். முதல்ல வந்து படைப்பினங்களுடைய எண்ணிக்கை அளவுக்கு நான் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்றேன் அப்படின்னு சொன்னோம். இப்ப படைப்பினங்கள் எவ்வளவு எண்ணிக்கையில அல்லாஹ் படைத்திருக்கணும் அதை கூட மிகைக்கக்கூடிய அளவுக்கு, அது ஒரு 10,000 தான், நான் 10,000க்கு மேல சொல்றேன் அப்படின்னு நம்ம சொல்றோம். 10,000 வந்து நான் சும்மா ஒரு வார்த்தைக்காக சொல்றேன். அல்லாஹுடைய படைப்பினத்தை வந்து எண்ண முடியாது. அப்ப எண்ண முடியாத அதனை விட மிகைக்கக்கூடிய அளவுக்கு நான் லா இலாஹ இல்லல்லான்னு சொல்றேன்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். அடுத்த வரி பாத்தீங்கன்னா லா இலாஹ இல்லல்லாஹு அதத மாஃபிஷ் ஷமாவாத்தி வமா ஃபில்லர்லி. இதுவும் நம்ம முதல்ல பார்த்த மாதிரி தான். ஆனா முதல்ல நம்ம என்ன சொல்லிட்டோம், ஹலக்கன்னு சொல்லும் போது எல்லா படைப்பினங்களும் அதுல வந்துடும். ஆனா இதுல நம்ம என்ன சொல்லணும்னா குறிப்பிட்டு என்ன சொல்லணும்னா வானத்துல என்ன இருக்கோ அதனுடைய எண்ணிக்கை அளவுக்கும் பூமியில என்ன இருக்கோ அதனுடைய எண்ணிக்கை அளவுக்குன்னு சொல்லிட்டு தனித்தனியா சொல்றோம். வானத்துல என்ன இருக்கும், மலக்குமார்கள் இருப்பாங்க, நட்சத்திரங்கள் இருக்கும், சூரியன் இருக்கும், சந்திரன் இருக்கும், கேலக்சி இருக்கும், அப்ப நம்மளுடைய சோலார் சிஸ்டம் இருக்கும். பிரபஞ்சத்துல என்ன இருக்குன்னு இன்னைக்கும் கூட ஆராய்ச்சி செஞ்சு கண்டுபிடிக்க முடியல, அத்தனை வந்து வானத்துல இருக்கு. அதே மாதிரி பூமியில இருக்கக்கூடியதுன்னு சொல்லிட்டோம். பூமியில என்ன இருக்குது, பூமியில வந்து பார்த்தா மனிதர்கள் உயிர் வாழ்றாங்க, கடல் இருக்கு, கடலுக்கடியில என்னென்னமோ விஷயங்கள்லாம் இருக்கு. கடல்ல இருக்கக்கூடிய உயிரினங்கள்லாம் என்னன்னு கூட இன்னைக்குமே யாருக்கும் தெரியாது. கோடிக்கணக்கான உயிரினங்கள் கடலுக்கடியில வாழ்ந்துட்டு இருக்கு, பூமிக்கடியில வாழ்ந்துட்டு இருக்குது. அப்படி பார்க்கும்போது பூமியில அல்லாஹ் என்ன படிச்சிருக்கணும், வானத்துல என்ன படிச்சிருக்கணும், அந்த எண்ணிக்கை அளவுக்கு நான் லா இலாஹா இல்லல்லா அப்படிங்கிறத நான் சொல்றேன் அப்படின்னு சொல்றோம். நினைச்சு பாருங்க, இந்த மாதிரிலாம் நம்மளால லா இலாஹா இல்லல்லா இத்தனை எண்ணிக்கையில சொல்ல முடியுமா, சொல்லவே முடியாது. இதுலதான் நம்ம வந்து அப்படி சொல்ல முடியும். அதுக்குதான் இந்த திக்ரு ரொம்ப ஸ்பெஷல். அடுத்த லைன் பாத்தீங்கன்னா அதுலயே வந்து அதத மாஃபி ஷமாவாத்தி வமா ஃபில்லர்லி வந்த இடத்துல மில் அ மாஃபி ஷமாவாத்தி வமா ஃபில்லர்லின்னு வரும். அப்ப அததானா என்ன அர்த்தம்னா எண்ணிக்கை அளவுன்னு அர்த்தம். மில் அனா என்ன அர்த்தம்னா மிகைக்கக்கூடிய அளவுன்னு அர்த்தம். அப்ப வானத்திலேயே பூமியிலேயே என்னென்னலாம் இருக்குதோ அதனுடைய எண்ணிக்கையை விட மிகைக்கக்கூடிய அளவுக்கு நான் லா இலாஹா இல்லல்லா ஓதுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அர்த்தம். அடுத்து பாத்தீங்கன்னா லா இலாஹா இல்லல்லாஹு அதத மா அஹ்ஸா கிதாபுஹு அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா அல்லாஹுடைய கிதாப்ல இருக்கக்கூடிய எண்ணிக்கை அளவு. அல்லாஹுடைய கிதாப்ல என்னென்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது. அவனுடைய கிதாப்ல நம்மளுடைய விதிகள் எழுதி வச்சிருப்பான், இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கும். அப்ப அவனுடைய கிதாப்ல எத்தனை இருக்குதோ எழுத்துக்கள் அதனுடைய எண்ணிக்கை அளவுக்கு லா இலாஹா இல்லல்லா ஓதனை நம்ம சொல்றோம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அதுலயே மில் அ சேர்த்தி சொல்றோம். அதத அப்படின்னா எண்ணிக்கை அளவுன்னு அர்த்தம். மில் அ அப்படின்னா அந்த எண்ணிக்கையை கூட மிகைக்கக்கூடிய அளவுன்னு அர்த்தம். அப்ப வந்து பார்க்கும்போது லா இலாஹா இல்லல்லாஹு மில் அ மாகுசா கிதாபுஹு, அந்த எண்ணிக்கையெல்லாம் எவ்வளவு இருக்கோ அந்த கிதாப்ல அதை விட மிகைக்கக்கூடிய அளவுக்கு நான் சொல்றேன் அப்படின்னு நம்ம சொல்றோம். அடுத்தது லா இலாஹா இல்லல்லாஹு அதத குல்லி ஷைஇன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இத்தனை நேரம் பிரிச்சு பேசிட்டு இருந்தோம். அவன் படைத்த எண்ணிக்கை, வானத்துல இருக்கக்கூடிய எண்ணிக்கை, பூமியில இருக்கக்கூடிய எண்ணிக்கை, கிதாப்ல இருக்கக்கூடிய எண்ணிக்கைன்னு பேசிட்டு இருந்தோமா. இப்ப என்ன சொல்றோம், ஒட்டு மொத்தமா அந்த எண்ணிக்கையெல்லாம் இருக்கு பாருங்க, அதனுடைய இடையளவுக்கு நான் வந்து லா இலாஹா இல்லல்லா சொல்றேன் அப்படின்னு நம்ம சொல்றோம். இடைனா என்ன அர்த்தம்னா அதாவது எண்ணிக்கைனா 1 2 3 நம்ம வந்து கவுண்ட் பண்றோம்ல, அதுதான் வந்து எண்ணிக்கை. 10 மனிதர்கள் இருந்தாங்கன்னா 10ங்கிறது எண்ணிக்கை. இதே 10 மனிதர்களுடைய இடை அப்படின்னு பார்க்கும்போது ஒருத்தவங்க 100 கிலோ இருப்பாங்க, ஒருத்தவங்க 50 கிலோ இருப்பாங்க. அப்ப எடை அப்படிங்கிறதுக்கும் எண்ணிக்கை அப்படிங்கிறதுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியுதா. அந்த கனமளவுக்கு நான் லா இலாஹா இல்லல்லா சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். அப்படின்னா எண்ணிக்கை அளவுக்கு மட்டும் நம்ம சொல்லாம அதனுடைய கனம் அளவுக்கும் நம்ம வந்து என்ன பண்றோம், லா இலாஹா இல்லல்லா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த களிமாவை நம்ம சொல்றோம். கடைசியாக வந்து பாத்தீங்கன்னா அதுலயே அதை வந்து இடத்துல மில் போட்டுப்போம். அப்படின்னா அந்த கணம் எவ்வளவு இருந்துச்சோ அந்த கணத்தையும் ஒரு பங்கு மிஞ்சி நான் என்ன பண்றேன், லா இலாஹா இல்லல்லா சொல்றேன் அப்படின்னு நம்ம சொல்றோம். சுப்ஹானல்லாஹ். ஆயுஸ் முழுவதும் நீங்க அல்லாஹுடைய இந்த களிமாவை இத்தனை முறை நீங்க சொல்லிடவே முடியாது. வானம் பூமி அதனுடைய எண்ணிக்கை அதனுடைய எடை அளவுக்கு நம்ம என்ன பண்ணிருக்கோம், லா இலாஹா இல்லல்லா அப்படிங்கக்கூடிய களிமாவை ஓதிருக்கோம். தனியா நம்ம லா இலாஹா இல்லல்லா ஓதுனாவே 7 வானம் 7 பூமியை விடவும் வந்து கனமான நன்மை இது கொடுக்கும்னா இத்தனை முறை நம்ம ஓதி இருக்கோமே, இதுக்கு எவ்வளவு நன்மை கிடைச்சிருக்கும். மறுமையில இதனுடைய நன்மையை பார்க்கும் போதே நம்ம வியந்துடுவோம். இதனுடைய நன்மையை கொண்டு நம்ம வந்து இவ்வளவு கனமான ஒரு நன்மையை செஞ்சுட்டு நம்ம கேட்கக்கூடிய துவாக்கள் என்ன ஆகும், மிக விரைவாக அல்லாஹ்விடத்துல கபூலாகும். இதை ஓதி விட்டு நீங்க ஸலவாத் ஓதி நீங்க துவா செஞ்சுக்கோங்க. எந்த ஸலவாத் வேணா ஓதிக்கலாம். சின்னதா ஒரு ஸலவாத்தை ஓதி விட்டு நீங்க துவா செய்யுங்க. இது நீங்க வந்து ஞாபகம் இருக்கிறப்ப ஓதிக்கலாம். தொழுகைக்கு பின்னாடியும் ஓதனாலும் சரி, சும்மா நேரத்துல நீங்க ஓதலாம், பாங்குக்கு பின்னாடி நீங்க ஓதலாம். இல்லாட்டினா தொழுகை இல்லாத போதும் எனக்கு வந்து தொழுகைதான் இல்லை, நான் துவா செய்யணும்னு ஆசைப்படுறேன்னா இதை ஓதி விட்டு நீங்க துவா செய்யுங்க. அந்த மாதிரி வந்து எந்த நேரத்துல வேணா இதை ஓதி கொள்ளலாம். ஒரு சில நேரங்கள்ல வந்து அவசர தேவைகள் வந்துடும், அது கொஞ்சம் நேரத்துக்குள்ள அதை செஞ்சு முடிக்கணும். இல்லாட்டினா என்ன ஆயிரும், அந்த காரியத்தையே செஞ்சு முடிக்க முடியாதுன்னு ஆயிரும். அந்த மாதிரி சமயத்துல இதை ஓதிட்டு உடனே துவா செஞ்சலாம். அந்த காரியம் எனக்கு சக்சஸ்ஃபுல்லா நடந்திருக்கு. அதனால அவசர தேவைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா 1 மணி நேரத்துக்குள்ள கூட வந்து உங்களுக்கு பதில் கொடுத்துரும். இதை ஓதி நீங்களும் பலன் அடைஞ்சு கொள்ளுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த நோட்டிபிகேஷன் பெல்லை கிளிக், நம்ம போடக்கூடிய வீடியோக்களை தினமும் பார்த்து படிப்பினை பெற்றுவாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.